Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, வருங்கால இஸ்லாத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான இளைஞர் பெருமக்களே, எதிர்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாத்தும் புனித ஜும்மாவினுடைய அமல்களை நிறைவேற்றுவதற்காக வேண்டி குழுமியிருக்கின்ற நம்மின் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்றைய ஊடகங்கள் மிக பெரிதாக எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம், தலை சிறந்த ஜனநாயக நாடான இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. எனவே பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாக சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் அல்லது புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று இன்று ஒரு வார காலமாக அனுதினமும் காலை பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, வார பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஒளிக்காட்சிகளை டெலிவிஷன்களின் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய செய்தி ஊடகங்களின் வாயிலாகவும் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும்படியான ஒரு வேண்டுதல்களை ஊடகவியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக அரசிடத்திலே, அதிகாரிகளிடத்திலே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சில சட்டங்களை தொகுத்து வழங்கி தந்திருக்கிறது. மடமைத்தனத்தினுடைய உச்சகட்டத்திலிருந்த ஒரு சமூகத்தை நாகரீகத்தினுடைய உச்சகட்டத்திற்கு கொண்டு வந்த அளவிற்கு ஐயாமுல் ஜாகிலியா என்று முஸ்லிம்களால் அல்ல, மாற்று மத சகோதரர்களால், இன்ன பிற வரலாற்று ஆசிரியர்களால் மிக கேடுகட்டவர்கள் என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அந்த சமூகத்தினுடைய வாழ்வாதாரத்தை பற்றி தெரிந்திராத, அந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதியை பற்றி அறிந்திராத, அந்த சமூகம் எப்படி இருக்கும் என்ற சிந்தனைகளுக்கு கூட அவர்கள் உட்பட முடியாத ஒரு காலகட்டத்தில் கூட அந்த சமூகம்தான் தலை சிறந்த சமூகம் என்று அவர்கள் வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் அவர்களுடைய வரலாறுகளை படித்தவர்கள் கூட
மிக சிறப்பானவர்கள், செம்மையானவர்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அளவிற்கு நாம் கையிலேந்தி ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் மிக உன்னதமான, அற்புதமான, அனைவரும் ஆச்சரியப்படும்படியான சில சட்டங்களை, ஷரியத்தை உலக மக்களுக்கு போதித்திருக்கிறது. அது நடைமுறைப்படுத்தாத பட்சத்தில், அதை சட்டமாக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் ஆண்டுக்கு ஒரு சட்டம் மாறிக்கொண்டே இருக்கும். சகோதரர்களே, நாம் சார்ந்திருக்கின்ற மார்க்கத்திற்கு இஸ்லாம் என்று பெயர். இஸ்லாம் என்றால் அனைவரும் சொல்லுவோம், கட்டுப்படுவது, சாந்தி, அமைதி, நிம்மதி, இப்படியெல்லாம் பெயர் சொன்னாலும் கூட இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ ஆரம்பித்தால், ஒரு சமூகம் வாழ ஆரம்பித்தால், ஒரு நாடு அதை தங்களுடைய சட்டமாக ஏற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டால் அந்த நாட்டில் நிம்மதி இருக்கும், அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அந்த சமூகத்திற்கு நிம்மதியும் ராகத்தும் அமைதியும் இருக்கும். அந்த மனிதனுக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்ற அர்த்தத்தில் தான் இஸ்லாம் என்ற பெயரையே இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். மார்க்கங்களில் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்ற பெயரோடு அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு பெயர் வைத்ததன் நோக்கமே, இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்கள் என்பது இறைவனால் தொகுத்து வழங்கப்பட்டது. மனிதனை படைத்த இறைவன், அந்த மனிதனை பல காலகட்டங்களில் வாழ வைக்கக்கூடிய இறைவன், அந்த மனிதனுடைய எல்லா உணர்வுகளையும் அறிந்த இறைவன், அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு தோதுவாக, அவன் வசிக்கக்கூடிய பிரதேசங்களுக்கு தோதுவாக, அவனுடைய உணர்வுகளுக்கு தோதுவாக, அனைத்து காலகட்டங்களுக்கும் பொருத்தமான ஒரு சட்டத்தை அல் குர்ஆனின் மூலமாக உலகத்திற்கு எடுத்து வைக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த சட்டத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்தவர்கள் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம். அப்படி ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய அண்டை நாடான பழைய பாரதத்தினுடைய வரைபடத்திலே இருந்து அதற்கு பின்னால் பிரிந்து சென்ற பங்களாதேஷிலே கற்பழிப்புகளுக்கு தண்டனையாக மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சில ஆண்டுகளுக்கு முன்னால் சட்டம் இயற்ற முயற்சி செய்த பொழுது அதற்கு கண்டனம் தெரிவித்தவர்கள் நம்முடைய பாரத தேசத்து மக்கள், இந்தியாவின் மக்கள். இந்தியாவினுடைய அரசு ஊடகத்தை தங்களுடைய கரங்களிலே வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் மிகப்பெரிய விமர்சனத்தை எழுப்பினார்கள். என்ன இது, காட்டும் ராண்டித்தனமான ஒரு சட்டத்தை நம்முடைய அண்டை நாடு மக்களின் மீது பிரயோகிக்க போகிறது என்று. சில ஆண்டுகள் மாறவில்லை. இன்றைக்கு பங்களாதேஷ் மரண தண்டனை கொடுப்பதை எதிர்த்த அதே விமர்சகர்கள் இன்றைக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். சிங்கப்பூருக்கு மாணவியை அனுப்பியதை போன்று, பாதிக்கப்பட்ட மாணவியை சிங்கப்பூருக்கு அனுப்பியதை போன்று அந்த குற்றம் செய்தவர்களை சவுதி அரேபியாவிற்கு அனுப்புங்கள் என்று. அல்லாஹ்வினுடைய சட்டம் அமுல்படுத்தாத வரையிலும், அது அம்பேத்கர் இயற்றிய சட்டமாகட்டும் அல்லது வேறு யார் இயற்றிய சட்டமாகட்டும், அந்த சட்டம் ஒருபோதும் பொருந்தி போகாது என்பதை நம்முடைய கண்களுக்கு முன்னால் நிதர்சனமாக அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். எனவே முஸ்லிம்களான நாம் சிந்திக்க வேண்டியது, நாம் உணர வேண்டியது, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் மற்றவர்களுக்கு பறைசாட்ட வேண்டியது, இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்துங்கள், ஒரு நாடு நிம்மதி பெறும். அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், பெண்களுடைய உரிமைகள் மதிக்கப்படும். எந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் இது? எந்த காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட சட்டம் இது? அன்றைக்கு உலகத்தினுடைய வல்லரசுகளான ரோமாபுரியினுடைய ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்டுகள் எல்லாம் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்கிறார்கள். என்ன ஆராய்ச்சி தெரியுமா சகோதரர்களே? ஆண்களுடைய உடலில் ஓடக்கூடிய உயிருக்கும் பெண்களுடைய உடலில் ஓடக்கூடிய உயிருக்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி. அன்றைய உலக வல்லரசான ரோமாபுரி, இன்றைய இத்தாலி, இந்த இத்தாலியினுடைய அரசாங்கமும் அது சார்ந்த சமூகமான கிறிஸ்தவ சமூகமும் அதனுடைய மத குருக்களும் அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சயின்டிஸ்டுகளும் குடுமி இருந்து கொண்டு ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்கிறார்கள். ஆண்களுடைய உணர்வுகளும்
பெண்களுடைய உணர்வுகளும் சமமானதா? சில மாதங்கள் கழித்து அவர்கள் அந்த ஆராய்ச்சியினுடைய ரிசல்ட்டை வெளியிடுகிறார்கள். ஆண்களுடைய உணர்வுகளுக்கு, உயிர்களுக்கு தனி மரியாதை இருக்கிறது. ஆண்களுடைய உணர்வுகளை போன்ற ஒரு உணர்வல்ல பெண்களுக்கு. அவர்களுடைய உரிமைகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை போன்று பெண்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த அரசாங்கம் அறிவிக்கிறது. பெண்களை போகப் பொருளாக கொண்ட ஒரு சமூகம், பெண்களை திருமணம் செய்யாமல் காபத்துல்லாவில் கொண்டு வந்து வயதிற்கு வந்த கன்னி பெண்களை விட்டுவிட்டு யார் வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுதுதான் அல் குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சொன்னான். நம்முடைய திருமண சபைகளில் ஓதப்படக்கூடிய வசனங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மக்களே, அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். மக்களே, முஸ்லிம்களே என்றல்ல, மூமின்களே என்றல்ல, அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் சொன்னது. இந்துக்களுக்கும், கிறிஸ்தவர்களுக்கும், யூதர்களுக்கும், வைணவர்களுக்கும், ஜைனர்களுக்கும், மதமே இல்லாதவர்களுக்கும், கடவுளே கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கும், மக்களே மக்களே, இறைவனால் படைக்கப்பட்டவர்களே, இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். மக்களே, யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும் அல்லதீ, ஒரு இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லதீ خلقكم من نفس واحدة, ஒரே ஆன்மாவில் இருந்துதான் ஆண்களையும் பெண்களையும் படைத்தான். ஒரே ஆன்மாவில் இருந்துதான் படைத்தான். ஆண்களுக்கு என்ன உணர்வுகள் இருக்கிறதோ, ஆண்களுடைய உயிர்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ, அந்தஸ்து இருக்கிறதோ, அதே அந்தஸ்து, அதே உணர்வு, அதே உரிமைகள் பெண்களுக்கும் என்று 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய உச்சகட்டத்தில் உலகத்திற்கு உறக்க சொன்னது குர்ஆன் சகோதரர்களே, குர்ஆன் சகோதரர்களே, குர்ஆன் சகோதரர்களே. உலகத்திலேயே ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள் என்று முதலில் சொன்னது அல் குர்ஆன் ஷரீஃப். அது ஒரு சட்டத்தை சொல்கிறது, அது ஒரு விதிமுறைகளை வகுத்திருக்கிறது. அது காட்டுமிராண்டித்தனம் என்று சொன்னால், யாராவது சொன்னால் அதே குர்ஆன் அவனுடைய வாயை கொண்டு சொல்ல வைக்கிறது. அதுதான் நியாயமான சட்டம். அந்த சட்டம் எங்களுடைய நாடுகளுக்கும் வேண்டும் என்று அதே ஊடகவியலாளர்கள் சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் அதைவிட ஒருபடி மேலாக சென்று கற்பழிக்கக்கூடிய ஆண்களுக்கு என்பதல்ல, பாலியல் வன்முறைகளில் ஈடுபடக்கூடிய ஆண்களுக்கு அவர்களுடைய ஆண்மை தன்மையை நீக்க வேண்டும் என்ற உலகமே நடைமுறைப்படுத்தி தோற்று போன ஒரு சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உட்பட குரல் கொடுத்ததை நாம் ஊடகங்களிலே பார்க்கிறோம். சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு தெளிவான சட்டத்தை உலகத்திற்கு எடுத்து காட்டியது. இல்லை இல்லை, அது ஒப்புக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்த சமூகம் மறுத்தது. அதை மறுத்ததன் விளைவாக இந்த சமூகத்தில் ஏற்பட்ட அவலச்சூழல்களை பார்த்த பொழுது யாரெல்லாம் அதை மறுத்தார்களோ அவர்கள் சொல்கிறார்கள், அதைவிட கொடூரமான ஒரு தண்டனை வேண்டும். ஆண்மை நீக்கம் செய்வது மட்டுமல்ல, அவர்களுக்கு தூக்கு தண்டனையும் கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவில் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, நாம சிந்திக்கணும். நம்முடைய குர்ஆன், நாம் பின்பற்ற வேண்டிய குர்ஆன், நாம் எடுத்து எம்ப வேண்டிய குர்ஆன், நாம் பறைசாற்ற வேண்டிய குர்ஆன், அந்த சட்டம் தான் உலகத்திற்கு தகுதியான சட்டம் என்று நம்முடைய அண்டை மாநிலம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நம்முடைய மாநிலம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரத தேசம் அந்த சட்டம் வேண்டும் என்று கேட்கிறது. சகோதரா, நாம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த உலகத்திற்கு அமைதியை, நிம்மதியை, சாந்தியை, சமாதானத்தை போதிக்க வேண்டிய இஸ்லாமிய சமூகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இஸ்லாமிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு, இஸ்லாமிய சித்தாந்தத்தை, கொள்கைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு,
எந்த மேற்கத்தியவர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று ஒதுக்கி தள்ளினார்களோ அந்த கலாச்சாரத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, குர்ஆன் சட்டத்தை மட்டுமல்ல, வெறுமனே சட்டத்தை மட்டுமல்ல, ஒரு குற்றம் உருவாகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அதற்கு முன்னால் சொல்கிறார். இன்றைக்கு நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள், வெறுமனே சட்டத்தை கொண்டு ஒரு குற்றத்தை தடுக்க முடியாது என்றால். டெல்லியில் ஒரு கற்பழிப்பு சம்பவம் பத்திரிகைகளால், மீடியாக்களால் ஃபோக்கஸ் செய்யப்பட்டதற்கு பின்னால் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட பாலியல் வன்முறைகள் நாடெங்கிலும் நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் வெறுமனே சட்டத்தை கொண்டு ஒரு குற்றத்தை தடுத்து விட முடியாது. குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, ஒரு குற்றம் எங்கிருந்து துவங்குமோ அதையே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. எனவே குர்ஆனிய சட்டங்களை, ஒழுக்கங்களை, கலாச்சாரத்தை ஒரு சமூகம் பின்பற்றும் என்று சொன்னால் குற்றமே இல்லாத ஒரு சமூகமாக மாறிவிடும். இன்றைக்கு உலகத்திலேயே பாலியல் கொடுமைகள் இல்லாதது பெரும்பாலும் முஸ்லிம் நாடுகளில் தான். 1980களில் அமெரிக்காவினுடைய குடிமக்கள் எல்லாம் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், நாங்கள் விரும்பியவர்களோடு நாங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே அரசாங்கத்திடத்திலே குரல் கொடுத்த பொழுது அங்கே விபச்சாரம் அங்கீகரிக்கப்பட்டது. யாரும் யாரோடும் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் என்ற ஒரு சூழ்நிலை வந்தது. குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு சட்டம் அமெரிக்காவினுடைய அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட பொழுது குர்ஆன் சொல்கிறது, வலா தக்ரபுஸ் ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வஸாஅ சபீலா. வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் மக்களே, விபச்சாரத்தின் பக்கம் போகாதீர்கள் மக்களே, விபச்சாரத்தை நினைத்து கூட பார்க்காதீர்கள் மக்களே. வலா தக்ரபுஸ் ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மிக கெட்டதாகும், மிக கொடியதாகும், மிக அருவருக்கத்தக்கதாகும். இன்னஹு ஸாஅ சபீலா, அது மிக கெட்ட வழிமுறையாகும் என்று குர்ஆன் சொன்னதற்கு பின்னால் 1980களில் அமெரிக்காவினுடைய அரசாங்கம் சொன்னது, குர்ஆன் என்னடா விபச்சாரத்தை ஒதுக்குவது, நாங்கள் அங்கீகரிக்கிறோம், நாங்கள் விரும்பியபடி எங்களுடைய இளைய தலைமுறைக்கு அவர்கள் விரும்பியவர்களோடு உறவு கொள்ளலாம் என்று அதை அனுமதிக்கிய பொழுது சகோதரர்களே 2 தினங்களுக்கு முன்னால் பத்திரிகையிலே பார்க்கிறோம், அமெரிக்காவினுடைய கேடி இன்டர்நேஷனல் என்ற ஒரு நிறுவனம் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அங்குள்ள மாணவர்களுக்கு ஆணுரையை வழங்கிக் கொண்டிருக்கிறது. பள்ளி பருவத்திலே பள்ளி பாடங்களை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கேடி இன்டர்நேஷனல் என்ற ஒரு நிறுவனம் வழங்குவது பள்ளிக்கூட புத்தகங்களை அல்ல, நம்முடைய அரசாங்கம் இலவசமாக கொடுக்கக்கூடிய பாட புத்தகங்களை அல்ல, நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஜாமெண்ட்ரி பாக்ஸுகளை அல்ல, அல்லது கொஞ்சம் நவீனமயமாக்கப்பட்ட கம்ப்யூட்டரையோ நோட்பேடையோ லேப்டாப்புகளையோ அல்ல. அமெரிக்காவில் மாணவர்களுக்கு வழங்கப்படுவது ஆணுரை. சகோதரர்களே, மாணவர்களுக்கு வழங்குவது ஆணுரை என்றால் அல்லாஹ்வினுடைய வேத வசனத்தை புறக்கணித்த அமெரிக்கவர்களுக்கு 90களில் அமெரிக்காவில் போர்டு வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. எப்படி நம்முடைய ஊர்களில் தெருவினுடைய பெயரை, ஊரினுடைய பெயரை, வீட்டினுடைய பெயரை போர்டாக வைத்திருக்கிறோமோ, அமெரிக்காவில் போர்டு வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்நிய ஆண்களோடு நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள், அந்நிய ஆண்களோடு உறவு கொள்ளாதீர்கள். அமெரிக்காவினுடைய தெருவோரங்களில் போர்டு. ஒரு ஆணுடைய வசனம் ஒன்றை சொல்கிறது என்று சொன்னால் அதை நிராகரிப்பவன் புஷ்ஷாக இருந்தால் என்ன, ஆபிரகாம் லிங்கனாக இருந்தால் என்ன, எவனாக இருந்தால் என்ன, அவன் ஒப்புக்கொள்ள வேண்டி இருந்தது. ஒரு ஆணுடைய வசனத்துக்கு முரண்பட்டதால் தோற்று போனார்கள். சகோதரர்களே, இன்றைய தினம் வரையிலும் குர்ஆனுடைய வசனத்திற்கு மாற்றமாக ஒரு சட்டத்தை அமெரிக்கா கொண்டு வந்த பொழுது, இன்றைய தினத்தில் செவ்வாயில் தண்ணீர் இருக்கிறதா அல்லது இதர கோலங்களில் நீர் இருக்கிறதா என்று நாசாவினுடைய விண்வெளியில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, கூடங்குளத்தினுடைய அணுகுலைகளில் இருந்து மகேந்திரகிரியில் இருக்கக்கூடிய ராக்கெட் தளங்களில் எத்தனை அணு ஆயுதங்கள் இந்தியாவிற்கு இருக்கிறது என்பதை சேட்டலைட்டுகள் மூலம் படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விஞ்ஞானிகள் சகோதரர்களே ஒரு விஷயத்தில் தோற்று போனார்கள். எய்ட்ஸ் என்ற கிருமியை
அல்லாஹ் உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பொழுது அந்த கிருமியை எப்படி எதிர்கொள்வது என்பதிலிருந்து தோற்று போனார்கள். சின்ன சின்ன அணுக்களை மோதவிட்டு அதை பெரிதாக்கி அணு ஆயுதங்களை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய நாசா விஞ்ஞானிகள் இவர்கள் கண்டுபிடித்த அணுக்களை விட மிகச்சிறிய அணுக்களாக எய்ட்ஸ் கிருமியை அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கிய பொழுது அந்த அணுக்கதிர்களோடு மோத முடியாமல் தோற்று போனார்கள் அமெரிக்கா விஞ்ஞானிகள். எனவேதான் அமெரிக்காவினுடைய தெருவோரங்களில் போர்டு வைக்க ஆரம்பித்தார்கள், வேண்டாம், என்ன செய்ய வேண்டாம். 10 ஆண்டுகளில் சகோதரர்களே, 10 ஆண்டுகளில் குர்ஆனுடைய வசனம் அமெரிக்காவினுடைய தெருவோரங்களில் வேறொரு பாஷையிலே வந்தது. வலா தக்ரபுஸ் ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா. நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் மக்களே. அமெரிக்கர்களுக்கு அமெரிக்காவினுடைய அரசாங்கம் கேட்டுக்கொண்டது, நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் மக்களே. அல்லாஹ் சொன்னா அது அருவருக்கத்தக்கது, அல்லாஹ் சொன்னா அது கெட்ட பாதை என்று. இல்லை இல்லை, நாங்கள் அங்கீகரிப்போம் என்று சொன்னதை 10 வருடங்களில் அமெரிக்க அரசாங்கம் மாற்றிக்கொண்டது. அதனுடைய விளைவு பள்ளிக்கூடங்களிலே பாட புத்தகத்திலே செக்ஸை ஒரு பாடமாக வைக்கலாம் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய பாராளுமன்றம் கூட விவாதித்த செய்தியை நாம் பார்த்திருப்போம். அமெரிக்காவிலே பாட புத்தகத்திலே தியரியாக ஆசிரியர்கள் பாடம் நடத்திய பொழுது மாணவர்கள் அதை பிராக்டிக்கலாக கொண்டு வந்தார்கள். எனவேதான் 2 தினங்களுக்கு முன்னால் மாணவர்களுக்கு ஆணுரையை வழங்க வேண்டிய ஒரு அவலச்சூழல் அமெரிக்க நிறுவனங்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்றி இருக்கிறது. ஏனென்றால் குர்ஆன் சொன்னது செக்ஸ் என்பதை இலைமறை காயாகத்தான் வைத்திருக்க வேண்டும். எனவேதான் குர்ஆனும் கூட அதை சொன்னது. நிசாவுக்கும் ஹர்துல் லக்கும் ஃபது ஹர்தக்கும் அன்னாஷிதும் வகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னக்கும் முலாகு. பெண்கள் உங்களுடைய விளைநிலங்கள், நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் விவசாயம் செய்து கொள்ளுங்கள், ஆனால் அந்த செய்தியை நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் செக்ஸை இலைமறை காயாக குர்ஆனில் சொன்னான். அமெரிக்கர்கள் சொன்னார்கள் செக்ஸ் என்பதை ஓப்பனாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று. சகோதரர்களே, 10 ஆண்டுகளில் அமெரிக்காவும் தோற்று போனது. ஏன்னா உலகத்தில் வேறு நாடுகள் தோற்று போயிருந்தால் அதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. அதனாலேயே அல்லாஹ் அமெரிக்கர்களை தோற்கடித்தான். இப்ப குர்ஆனுக்கு மாற்றமாக, குர்ஆனுடைய வசனத்திற்கு மாற்றமாக ஒரு சவாலை இந்த மனித சமூகம் எங்கிருந்து வைத்தாலும் சரி, அது மனித சமூகம் தோற்றிருக்கிறது சகோதரர்களே. ஏனென்றால் குர்ஆனுடைய சட்டத்தை தங்களுடைய சட்டமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி சகோதரர்களை வேறொரு சட்டத்தின் மூலமாக திருப்தி பெற முடியும்? எனவே குர்ஆன் சொல்கிறது, எங்கிருந்தெல்லாம் குற்றம் உருவாகி இருக்கிறதோ அதிலிருந்தெல்லாம் தவிர்ந்து கொள்ளுங்கள். நாம கடந்த வாரமே சொன்னோம், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆண்கள் நோயாளிகள். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன். யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்கள் ஆசைப்படுவார்கள் என்ற ஒரு குர்ஆன் வசனத்தை கடந்த வார ஜும்மாவிலே ஓதி காட்டினோம். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆண்களை நோயாளிகள் என்று குர்ஆன் சொல்கிறது. இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் சொல்கிறார்கள், பாலியல் வன்முறைகளை சட்டத்தை கொண்டு தடுக்க முடியாது, ஆண்மையை அகற்றுவதை கொண்டு தடுக்க முடியாது. ஏனென்றால் மேலை நாடுகளில் இப்படி ஒரு விஷயத்தை அமுல்படுத்திய பொழுது 10 ஆண்டுகள் சிறையிலிருந்து ஆண்மை நீக்கம் செய்யப்பட்டவன் அதற்கு பின்னால் வந்து 10 பேரை கற்பழித்திருக்கிறான். ஏதோ நான் சொல்ற விஷயம் அல்ல, ஊடகவியலாளர்கள். ஏன்னா இன்னைக்கு மீடியாக்கள் எல்லாமே இந்த செய்தி தான். மனுஷ்யபுத்திரன் ஞானி போன்ற விமர்சகர்கள் சொல்கிறார்கள். அதனால இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. இந்த காரியம் என்பது, இந்த பாலியல் வன்கொடுமை என்பது அது ஒரு நோய். ஏனென்றால் குர்ஆன் சொல்கிறது அது ஒரு நோய் என்று. 2013 ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கு பெண்களை பார்த்தால், பெண்களுடைய குரலை கேட்டால், பெண்களுடைய அருகாமையில் சென்றால் அவர்களுக்கு இது மாதிரியான வக்கிர சிந்தனை ஏற்படுகிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே பெண்களுடைய குரலும் ஔரத்து தான்.
அந்நிய ஆண்களோடு பேசுவது கூட அனுமதிக்கப்பட்ட விஷயம் அல்ல. 2013 உலகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது, பெண்களுடைய விஷயத்தில் ஆண்கள் நோயாளிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய கணவன் இல்லையா, அருகாமையில் உன்னுடைய கணவன் இல்லையா, சகோதரி நீ நறுமணம் பூசிக்கொள்ள கூடாது சொன்னார்களா இல்லையா? எத்தனை பயான்ல கேட்டிருக்கிறோம். நம்ம ஊர்ல நம்ம வீட்டில் தாத்தாமாரு உம்மாமாரு, மாப்பிள்ளை துபாயில் அரேபியாவில் எங்கேயாவது இருப்பார், அவர் அனுப்பி கொடுத்த அத்தரோடு விலை உயர்ந்த ஸ்ப்ரே மணத்தோடு கடந்து செல்கிறார்கள். கிராஸ் பண்ணி போகிறவன் அப்படியே உள்ள இழுத்துட்டு சொல்றான், என்ன மனண்டா. இதுவும் ஹராம் சகோதரர்களே. அப்படி மற்றுள்ளவனுடைய சிந்தனையை தூண்டுவது ஹராம் என்று அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கண்ணு தெரியாத ஒரு சஹாபியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வந்தாங்க. என்ன ஆயிஷா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஞ்சு போச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் குறைஞ்சு போச்சா? ரபியுல் அவல் நெருங்க நெருங்க ரசூலின் மீதுள்ள நேசம் குறைந்து போகிறது, அதிகரிக்கணும். அதற்கு வேண்டித்தான் மீளாத விழாக்கள். இன்னும் சொல்ல போனால் மாற்று மத சகோதரர்கள் கூட புரிந்து வைத்திருக்கிறார்கள், ரபியுல் அவல் வந்தால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பண்டிகை காலம் என்று. அதனால தான் அருகாமையில் இருக்கக்கூடிய சிண்டிகேட் வங்கியிலே ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது, முஸ்லிம்களுக்கு மீலாது விழாவை முன்னிட்டு வட்டியின் சதவிகிதம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ரசூலுல்லாஹ் வட்டியை தடுத்தாங்களோ அந்த ரசூலுல்லாஹ்வினுடைய பெயரால் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டாம் என்று. அந்த ரசூலுடைய பிறந்த நாளின் பெயரால் எந்த வட்டியை ஹராமாக்கினார்களோ அந்த வட்டியை, எந்த பிறந்த தினத்தை தடுத்தார்களோ அந்த பிறந்த நாளை முன்னிட்டு பொய் சொல்வதில்லை சகோதரர்களே. ஜும்மா முடிந்தவுடன் சந்தேகம் இருப்பவர்கள், நீங்கள் யாரும் சந்தேகம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறது தெரியும், இருந்தாலும் சிண்டிகேட் வங்கியில போய் பாருங்க, அங்கே ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கும், மீலாது நபியை முன்னிட்டு 3%. அந்த சதவிகிதத்தில் பெர்சன்டேஜில் வேணா கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கலாம், ஆனா அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை விளங்கிக்கிடணும், சிண்டிகேட் வங்கியில் நிறைய முஸ்லிம்கள் வங்கி கணக்கை வைத்திருக்கிறார்கள், எல்லோருமே வட்டி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த சூழலிலே வந்து கேட்கிறார்கள், என்ன ஆயிஷா, என்ன பேச்சு? மனைவியாக இருந்தாலும் கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் கண்டித்து தான் ஆக வேண்டும். ஆயிஷா நாயகி சொன்னாங்க, என்ன ரசூலுல்லாஹ், அவர் கண்ணு தெரியாத சஹாபி தானே, அவர் கண் தெரியாதவர் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஆயிஷா உங்களுக்கு கண்ணு தெரியும் தானே? அவருக்கு கண்ணு தெரியாது, ஆனால் உங்களுக்கு கண் இருக்கிறது தானே என்றால் தவிர்த்து கொள்ள வேண்டும். 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைய இந்தியா எந்த ஒடுக்கத்தை, எந்த கலாச்சாரத்தை, எந்த மாண்பை விரும்புகிறதோ அந்த மாண்பை அரேபிய தீபகற்பத்திலிருந்து எழுத படிக்க தெரியாத உம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படி ஒரு கலாச்சாரத்தை இந்திய மக்கள் இழந்த பொழுது இவர்கள் தேடிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. என்ன செய்யலாம்? பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்கிறார், இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டாமா என்பதை எங்களுடைய தலைவர்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10 தினங்களுக்கும் மேலாக ஆலோசிக்கிறார்கள். சகோதரர்களே, நாம் சொல்கிறோம், 10,000 ஆண்டுகள் ஆலோசித்து அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் இப்படி ஒரு பாலியல் வன்கொடுமையை உலகத்திலிருந்து ஒழிக்கவே முடியாது, குர்ஆனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத வரையிலும். எனவேதான் அவர்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கருத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களில் குட்டை பாவாடை அணிந்து வருவதை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் சொல்லி இருக்கிறார். பத்திரிகை செய்தி இது. பெண்களுடைய அவுரத் அது மறைக்கப்பட வேண்டும். எங்கெல்லாம் மறைக்கப்படவில்லையோ அங்கெல்லாம் இந்த நிகழ்வுகள் வரும். எங்கெல்லாம் பெண்களுடைய குரல் கேட்கிறதோ அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே அங்கே இது நிகழும்.
எங்கெல்லாம் பெண்களுடைய பார்வைப்படுகிறதோ, பெண்கள் மற்றவர்களுக்கு பார்வையாக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் இது நிகழும். எங்கெல்லாம் நறுமணம் பூசிக்கொண்டு பெண்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ, மற்றவர்களுடைய கவனத்தை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் நிகழும். இது அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் பெண்கள் சார்ந்தே இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் என்ன சொல்லுது? பெண்களுடைய விஷயத்தில் ஆண்கள் நோயாளிகள், நீங்களும் நானும் அப்படித்தான். அதனால அதற்குரிய சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்காமல் சில விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. அதனாலதான் குர்ஆன் சொல்லுச்சு, ஒரு சமூகம் நல்லாகணும்னு சொன்னா, ஒரு சமூகம் சீர்பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்தில் உள்ள பெண்கள் சீர்பெற வேண்டும். குர்ஆன் 2 உதாரணங்களையும் சொல்லிச்சு, நிறைய பயான்ல கேட்டிருப்போம். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துணைவி, லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துணைவி, 2 பேர்களும் நபிமார்கள். அவர்கள் ஏகத்துவத்தை, சீர்திருத்தத்தை இந்த மக்களிடத்தில் எடுத்து வைத்த பொழுது அவர்களுடைய மனைவிமார்கள் அதை புறக்கணித்தார்கள். எனவே 2 சமூகமும் அழிக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். சகோதரர்களே, நூஹ் நபியினுடைய காலத்திற்கு பின்னால் தான் புதிய உலகம் உருவாயிற்று என்று வரலாற்றிலே சொல்லுவார்கள். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஜோடியை தவிர எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், ஒவ்வொரு ஜோடிகளை ஏற்படுத்தி கொண்டோம். சில மோமின்கள் 40 சொச்சம், பெருமனே 40 அல்லது 45 முஸ்லிம்கள், இவர்கள் அந்த கப்பலில் ஏறிக்கொண்டார்கள், மற்றவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். எனவேதான் உலகம் மீண்டும் தோன்றிற்று என்று பைபிளிலே சொல்லப்படும். ஒட்டுமொத்த சமூகமும் உலகமும் அழிக்கப்படுவதற்கு காரணமாக நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி இருந்திருக்கிறார். இன்று இருக்கக்கூடிய ஒரு தியரி, ஒரு நம்பிக்கை, குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று. இந்த நம்பிக்கை வருவதற்கும் காரணம் லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் குரங்காக மாற்றப்பட்டது என்பதை குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸிலே பார்க்கிறோம். இந்த சமூகம் மாற்றியமைக்கப்பட்டதற்கு, அழிக்கப்பட்டதற்கு, குரங்காக மாற்றப்பட்டதற்கு காரணம் லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. எனவே ஒரு சமூகம் சீர்பெற வேண்டும் என்று சொன்னால் அங்குள்ள பெண்கள் சரியாக இருக்க வேண்டும். எனவேதான் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சக்கராத்தினுடைய காலகட்டத்தில் அவர்கள் சன்னமாக முடித்துக் கொண்டும் மயங்கிக் கொண்டும் விழித்துக் கொண்டும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தங்களுடைய புனிதமான காதை அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுண்டுகளுக்கு, உதடுகளுக்கு அருகாமையில் கொண்டு வந்த பொழுது அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹ் بالنساء الله الله بالنساء الله الله بالنساء فإنهن أمانة بين أيديكم. மக்களே பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் மக்களே, பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் மக்களே. فإنهن أمانة بين أيديكم, நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதங்கள். பெண்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அமானித பொருட்கள், அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவர்கள் சரியில்லாமல் போனால், இது எப்போ சொன்னது? சக்கராத்தினுடைய காலகட்டத்தில் சொன்னது. அவர்கள் சரியில்லாமல் போனால், நீங்கள் இமாமா இருந்தாலும், ஹாஜியாராக இருந்தாலும், சமூக சேவகர்களாக இருந்தாலும், சுன்னத்தான நோன்புகளை எல்லாம் வைத்து உங்களுடைய வாழ்க்கையை இபாதத்துகளால் கடித்திருந்தாலும் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. எனவே பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். குர்ஆன் சொல்கிறது, ஒரு சமூகம் சீராக வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்கள் சீராக வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய 2 சமூகங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரலாறு குர்ஆனில் மட்டுமல்ல, பைபிளிலும் இருக்கிறது. 2 மிகப்பெரிய சமூகங்கள் உருவாகுவதற்கு காரணம் 2 பெண்கள். ஒன்று ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய யூத சமூகம், உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய யூத சமூகம், இந்த சமூகம் உருவாகுவதற்கு காரணம் யார்? யூத சமூகத்தை இல்லாமல் செய்த ஃபிர்அவுன் அழிக்கப்பட்டதற்கும், அங்கிருந்து மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உருவாகுவதற்கும் காரணம் ஆசியா அம்மையார் என்ற ஒரு பெண்மணி. அவர்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நிதர்சனமாக பார்க்கிறோம், யூத சமூகம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹிட்லர், ஜெர்மனியினுடைய அல்டோஃப் ஹிட்லர் உலகத்திலிருந்து யூத சமூகத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட யூதர்களை
கொன்று குவித்ததற்கு பின்னாலும் இன்றைக்கும் 2013 உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் யூத சமூகம். சகோதரர்களே, அது உருவாகுவதற்கு காரணம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார். மற்றொன்று, சமீபத்திலே ஒரு கணக்கெடுப்பு நடந்தது. விக்கிபீடியாவில் நீங்கள் பார்க்கலாம். மிகப்பெரிய, உலகத்திலேயே மிகப்பெரிய சமூகம் எது என்று சொன்னால் அது கிறிஸ்தவ சமூகம் என்ற ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. வளர்ந்து வரக்கூடிய சமூகம் இஸ்லாமிய சமூகம் என்பதையும் சொல்கிறது. வேகமாக பரவிக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்கிறது. ஆனால் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களில் மிகப்பெரிய சமூகம் கிறிஸ்தவ சமூகம். அந்த சமூகம் உருவாகுவதற்கு காரணம் குர்ஆன் சொல்கிறது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண்மணி என்றால் அழிக்கப்பட்ட 2 சமூகங்கள் அழிக்கப்படுவதற்கு காரணம் பெண்கள். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூகமான யூத சமூகமும் கிறிஸ்தவ சமூகமும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் 2 பெண்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. சகோதரர்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். பெண்களுடைய விஷயத்தில் எப்படி அஞ்சணும்? குர்ஆன் அதையும் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு சின்ன வாக்குவாதம் மனைவிமார்களுக்கு ஏற்பட்டது. என்ன செய்யணும்? எங்களுக்கு வழங்கப்படக்கூடிய பொருளாதாரங்களை கொஞ்சம் அதிகரிக்கணும். செலவுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தில் மீன் விலை என்னாச்சு, இறைச்சி விலை என்னாச்சு, இப்போவும் அதே 5000 ரூபாயே அனுப்பிக்கிட்டு இருந்தால் என்ன செய்கிறது? இப்படியெல்லாம் நம்மிடத்தில் நம்முடைய மனைவிமார்கள் கேட்பதுண்டு. இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு வழங்கப்படக்கூடிய குடும்ப செலவுகளை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, சம்பவம் மிக விசாலமானது, சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ் சொன்னான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை, பெண்களே, யா அய்யுஹன் நிசா, யா நிசா அன்-நபி لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا என்பதை கடந்த வாரத்திலே நாம் ஓதி காட்டினோம். இந்த வசனத்திற்கு முந்திய வசனம். கடந்த வாரம் நிறைய சகோதரர்கள் அந்த வசனத்தினுடைய அத்தியாயத்தையும் எண்ணையும் கேட்டார்கள். அந்த வசனத்துக்கு முந்தைய வசனம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த 4 வசனங்களிலே குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இன் குன்துன்ன துரிதன் அல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆகிரா ஃபஇன் அல்லாஹ அஅத்த லில் முஹ்ஸினாத்தி மின்குன்ன அஜரன் அலீமா. மனைவிமார்கள்ட்ட சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வையும் அவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய கூலியையும் விரும்பினீர்கள் என்று சொன்னால் என் கூட சுமூகமாக வாழ்ந்து கொள்ளுங்கள். எங்குந்துன்ன துரிதனல் ஹயாத்தத் துன்யா வஸீனதஹா, நீங்கள் உலக வாழ்க்கையையும் உலகத்தினுடைய அலங்காரங்களையும், விலை உயர்ந்த ஹை ஹீல்ஸு, கல் வச்ச பர்தா, 15000 ரூபாய்க்கு பட்டு, 1500 ரூபாய்க்கு ஸ்கார்ப்பு, விதவிதமான வளையல்கள், மேட்சுக்கு மேட்சாக அணியக்கூடிய உடைகள், இதெல்லாம் தான் இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் பெருவாரியான பொருளாதாரத்தை இழுத்து செல்கிறது. இப்படியெல்லாம் உலகத்தினுடைய ஆடம்பரங்களையும் உலக வாழ்க்கையையும் நீங்கள் விரும்பினால் நமக்குள்ள பிரச்சனையே வேண்டாம், வாங்க மன ஒப்பந்தத்தை முறிச்சிருவோம், நீங்க உங்க இஷ்டம் போல வாழ்ந்துக்கோங்க. இதைத்தான் நாம செய்யணும். என்னுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் விரும்பக்கூடிய எல்லாம் நாளை ஆகிரத்தில் கிடைக்கும். இல்லை, நீங்க விரும்பக்கூடியது உலக வாழ்க்கையும் உலகத்தினுடைய அலங்காரமும் உலகத்தினுடைய ஆசாபாசங்களும் படாடோபமும் என்று சொன்னால் வாங்க நாம் என்ன செய்ய, மார்க்கத்துக்காக வேண்டி பிரிஞ்சுக்குவோம். இப்படி யாராவது சொல்லி இருக்கிறார்களா சகோதரர்களே? இப்படி ஏதாவது ஒரு மனமுறிவு ஏற்பட்டு இருக்கிறதா நம்முடைய மாவட்டத்தில் அல்லது தமிழகத்தில்? மனமுறிவு நிறைய ஏற்படும். எதுக்கு தெரியுமா? 55 பவுன்ல ஒரு 5 கிராம் குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா அதுக்காக வேண்டி மனமுறிவு ஏற்படும் இல்லையா? விருந்தில விலை குறைந்த பப்படம் வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி மனமுறிவு ஏற்பட்டதுண்டு.
எங்காவது மார்க்கத்திற்காக வேண்டி மனமுறிவு ஏற்பட்டது உண்டா? சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு உலக வாழ்க்கை வேண்டுமென்றால், ஆடம்பரம் வேண்டுமென்றால் என்ன செய்யுங்க? போயிருங்க, உங்கள் இஷ்டத்துக்கு போயிருங்க, சுமூகமாக சமாதானமாக பிரிஞ்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது, ஒரு சமூகம் சீராக வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமூகம் சீர்பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமூகம் செம்மையாக நிம்மதியாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொன்னால், அந்த சமூகத்தினுடைய பெண்கள் சரியாக இருக்க வேண்டும். பெண்களுடைய விஷயத்தில் ஆண்கள் நோயாளிகள். எனவேதான் குர்ஆனுடைய வசனம் சூரத்து நூரிலே சொன்னது, தீமைகள் தடுக்கப்பட வேண்டிய விஷயத்தில் வகுல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபலூ ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும் இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னஊன். ஆண்களே, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய மறைவான உங்களுடைய மர்மஸ்தானங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ذلك அஸ்கா லஹும், அதுதான் உங்களுக்கு ஏற்றமானது, பரிசுத்தமானது என்று குர்ஆன் சொல்லி முடித்து விட்டது. ஆனால் பெண்களுடைய விஷயத்தை சூரத்து நூரினுடைய அடுத்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அடுக்கிக் கொண்டே போகிறது. வகுல்லில் முஃமினாத்தி, முஃமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், யகுலூன மின் அப்சாரிஹின்ன, அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று, வயஹ்ஃபலன ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய மர்மஸ்தானங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று, வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, அவர்களுடைய அலங்காரங்களை அவர்களுடைய அவயவங்களை யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம், இல்லாமா ظهر மின்ஹா, இயற்கையாக எது வெளிப்படுமோ அதை தவிர. என்றால் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், முபத்தையும் முன்கைகளையும் தவிர வேறு எல்லாவற்றையும் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதல்ல. தொடர்ந்து சொல்கிறது, யார் யாரிடத்தில் தங்களுடைய அலங்காரங்கள் தெரியும்படியாக நிற்கலாம் என்றும் அடுத்து சொல்கிறது, வலா யத்ரிபன பி அர்ஜுலிஹின்ன லியுஅலம மா யுஃபீன மின் ஸீனத்திஹின்ன, உங்களுடைய அலங்காரங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி பூமியிலே நீங்கள் அடித்து நடக்காதீர்கள் என்று சொல்கிறது. சகோதரர்களே, நம்முடைய வீடுகளில் கொலுசு சத்தம் இல்லாத பெண்கள் எத்தனை பேர், ஹை ஹீல்ஸினுடைய சப்தம் இல்லாமல் நடக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் சொல்லுங்கள். குர்ஆனுக்கு முரணாக நம்முடைய வீடுகளில் எத்தனை சகோதரிகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது மாதிரியான குற்றங்களுக்கு மிக முக்கிய காரணம் பெண்களுடைய தரப்பிலிருந்து தான் ஏற்படுகிறது என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்திவிட்டது. பெண்கள் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்கள் அசால்ட்டாக கவனக்குறைவாக இருந்தால் ஆண்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய் அதிகரித்துவிடும். எத்தனையோ சமூகம் அழிந்திருக்கிறது என்பதற்கு நம்முடைய இந்தியாவினுடைய முகலாயர்களுடைய வரலாறு கூட நிதர்சனமான ஒரு சாட்சி. நமக்கெல்லாம் தெரியும், தாஜ்மஹல் உலக அதிசயங்களில் ஒன்றான 7 அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹல். தாஜ்மஹல் என்று சொன்னால் தாஜினுடைய வசிப்பிடம் என்று அர்த்தம். இந்த தாஜ்மஹல்லை இன்றைக்கு நாம் எல்லாம் நமக்கு ஒரு அடையாள சின்னமாக, முஸ்லிம்களுக்கு ஒரு பெருமைக்குரிய அடையாள சின்னமாக, முகலாயர்களுடைய ஆட்சியாளர்களின் பாரம்பரிய சின்னமாக இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட அது உருவாகக்கூடிய காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை வரலாறு தெரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஷாஜஹான் தான் அளவு கடந்து நேசித்த தன்னுடைய காதலியான மும்தாஜ், இவருடைய ஆரம்ப காலகட்டத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால் தென் தமிழகம் வரைக்கும் ஷாஜஹானுடைய படையெடுப்பு இருந்திருக்கிறது. அவருடைய ஆட்சியும் அதிகாரமும் பறந்து விரிந்திருக்கிறது. எப்பொழுது மும்தாஜ், ஷாஜஹானுடைய மனைவி மும்தாஜ் இறந்து போனாலோ, தன்னுடைய 14வது குழந்தை ஈன்றெடுக்கக்கூடிய அந்த பிரசவ காலகட்டத்தில் இறந்து போனாலோ, அன்றையிலிருந்து ஷாஜஹானுக்கு பித்து பிடித்தது போன்ற ஒரு சூழல். எனவே தன்னுடைய மனைவி மரித்து விட்டாள் என்ற சிந்தனை இல்லாமல் அவள் இன்றும் நம்முடைய உணர்வோடு கலந்திருக்கிறாள், அவளுக்கு ஒரு இருப்பிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய காதலிக்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு இருப்பிடம் தான் தாஜ்மஹல். மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவிலிருந்து விடைபெற்று செல்லுகின்ற பொழுது தாஜ்மஹலினுடைய அந்த வெண்மை கற்களில் இருந்து ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு சென்றார் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம்.
அந்த அளவிற்கு பிரசித்தி பெற்ற இந்த தாஜ்மஹல் உருவாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் முகலாயர்களுடைய ஆட்சியாளர்களையே மிக சீராகவும் சிறப்பாகவும் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஷாஜஹான் மிக செழுமையான மிக செழிப்பான ஒரு காலகட்டத்தை முகலாய ஆட்சியாளர்களிலேயே ஏற்படுத்தி கொடுத்த மன்னர் ஷாஜஹான் என்றைக்கு மும்தாஜின் மீது பித்து பிடித்தவராக மாறிவிட்டாரோ அதிலிருந்து முகலாய ஆட்சியாளர்களுடைய வீழ்ச்சியும் ஆரம்பித்தது, இந்தியாவினுடைய செழுமையும் வீழ்ந்து போனது. வரலாற்றிலே பார்க்கிறோம், 20 ஆண்டு காலங்கள் 20,000க்கும் மேற்பட்டவர்களால் வடிவமைக்கப்பட்டதுதான் தாஜ்மஹல். இதற்காக வேண்டி பாரதத்தினுடைய பொருளாதாரம் வீழ்ந்து கொண்டே போகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு கூட ஊதியம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. தாஜ்மஹால் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கடைசியில மகன் பார்த்தான், பாப்பா சரிப்பட்டு வர மாட்டாரு, எல்லாம் தன்னுடைய மும்தாஜுக்காக வேண்டி நாட்டையே தாரை வார்த்து கொடுக்கிறார். இன்னைக்கு பெருமையா சொல்றோம், தாஜ்மஹால் 7 அடையாளங்களில் இந்தியாவும் பங்கு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் ஒன்று தாஜ்மஹால். அவரு மும்தாஜின் மீதுள்ள அளவு கடந்த பாசத்தினால், ஈர்ப்பினால் பைத்தியமாக இருந்தார். அதனால் அவர் நாடு வீழ்ந்துட்டு இருக்குத, மக்கள் பட்டினியிலே பஞ்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்களே, அதெல்லாம் அவர் பார்க்கல. அவருக்கு தேவை மும்தாஜுக்கு ஒரு வசிப்பிடம் அமைத்து கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு சிந்தனையில வந்து நாட்டையே பஞ்சத்துக்கு உள்ள கொண்டு போய் நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் பிச்சைக்காரனாக்கி அதுக்கப்புறம் கட்டப்பட்டது தான் மும்தாஜ் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தாஜ்மஹல். ஷாஜஹான் அப்படித்தான் சொல்லுவார், மும்தாஜ் இறந்து போகவில்லை, அவள் வசித்து கொண்டிருக்கிறார். எனவே தான் மஹல் என்ற ஒரு பெயர் அங்கே வைக்கப்பட்டது. மகங்கார பார்த்தான், பாப்பாவை அரெஸ்ட் பண்ணி கைது செய்து கொண்டு போய் அடைச்சிட்டு அதுக்கு பின்னால் அவன்தான் இந்தியாவை ஆட்சி செய்தான் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். மும்தாஜ் என்ற ஒரு பெண்மணியின் மீதுள்ள ஈர்ப்பு ஷாஜஹானுடைய அனைத்து அரசையும் நிலைகுலைய செய்து விட்டது. சகோதரர்களே, நிதர்சனமான ஒரு சாட்சி தாஜ்மஹால். அதனால தாஜ்மஹாலை பெருமையாக பார்க்க கூடாது. குர்ஆன் சொன்ன ஒரு ஆயத்தினுடைய நிதர்சன உண்மையாகத்தான் தாஜ்மஹாலை நாம் பார்க்க வேண்டும். ஒரு பெண்ணால் ஒரு சமூகமே வீழும், ஒரு மன்னரே வீழ்ந்து போவான், ஒரு ஆட்சி அதிகாரமே நிலை குலைந்து போகும், ஒரு சமூகமே பஞ்சத்தில் மாறி போகும். இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி சகோதரர்களே. அதை நிதர்சனமாக வரலாறுகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு சமூகம் சீர்வர வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் சீர்வர வேண்டும். அதனால தான் குர்ஆன் சொல்லுது, என்ன செய்யுங்க, உங்களுடைய ஔரத்துகளை மறைத்துக் கொள்ளுங்கள். யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, உங்களுடைய மேலாடைகளை எடுத்து போர்த்தி கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. என்றைக்கு அந்த கலாச்சாரம் எந்த நாட்டில் இல்லாமல் போனதோ அந்த நாடெல்லாம் வீழ்ந்திருக்கிறது, அழிந்திருக்கிறது, அடையாளம் தெரியாமல் ஆகியிருக்கிறது என்பதற்கு எத்தனையோ வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பது. இந்தியாவில் எக்கச்சக்கமான கற்பழிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. என்றாலும் டெல்லியினுடைய இந்த ஒரு செய்தியை மிகப்பெரிய அளவிற்கு பூதாகரமாக கொண்டு வருவதற்கு அரசியலும் ஒரு காரணம். என்றால் கற்பழிக்க கூடியவனுக்கெல்லாம் ஆண்மை நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் குஜராத்தில் இருக்கக்கூடிய மோடியினுடைய கைப்பாவைகளான பஜ்ரங் தளனுடைய அத்துணை இளைஞர்களுக்கும் ஆண்மை நீக்கம் செய்ய வேண்டும். சகோதரர்களே, 2000களில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்துவிட்ட மோடியினுடைய சங்க பரிவாரங்கள், மும்பையினுடைய தாக்கரேயினுடைய சங்க பரிவாரங்கள், சிவசேனாவினுடைய குண்டர்கள், அவர்களுக்கெல்லாம் ஆண்மை நீக்கம் செய்யப்பட வேண்டும். அவர்களும் தூக்கிலேற்றப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ கல்லூரி மாணவியாக இருந்தாலும் அல்லது நெல்லை மாவட்டத்தினுடைய நாங்குநேரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புனிதா என்ற மாணவியாக இருந்தாலும் எல்லோரும் சமம்தான். இங்கே குற்றங்கள் இல்லாமல் ஆக்கப்படுவதற்கு அரசியலை ஒரு காரணமாக கொண்டு வரக்கூடாது. இஸ்லாம் தான் அதற்கு ஒரு சரியான தீர்வு. இதை சொல்ல வேண்டிய நாம் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தது என்னது? குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்வு. குர்ஆன் எப்படியெல்லாம் இந்த சமூகத்திலிருந்து இல்லாமல் ஆச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி காலம், அதற்கு பின்னால் 30 ஆண்டு காலங்கள் கலீஃபாக்களுடைய ஆட்சி காலம், அதற்கு பின்னால் அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம்,
அதற்கு பின்னால் உமையாக்களுடைய ஆட்சி காலம், ஸ்பெயின் வீழ்வது வரையிலும் வரலாற்றை புரட்டி பாருங்கள். இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு கற்பழிப்பு சம்பவமாக நடந்திருக்கிறதா சகோதரர்களே? உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு விஷயத்தை காட்டுங்க, ஒரே ஒரு விஷயத்தை காட்டுங்க, எங்காவது நிகழ்ந்திருக்கிறதா ஒரு சம்பவம்? பார்க்கவே முடியாது. எனவே குர்ஆன் தான் அதற்கு தீர்வு என்பதை சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்து உயர்ந்த நாகரிகத்தை, உயர்ந்த கலாச்சாரத்தை, நல்ல பண்புகளை மக்களுக்கு போதிக்க வேண்டியவர்கள். பாருங்கள், எங்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை பாருங்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதுதான் இதற்கு தீர்வு என்று சொல்ல வேண்டிய முஸ்லிம் சமூகம் சகோதரர்களே, இஸ்லாமிய கலாச்சாரத்தை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் இது மாதிரியான விஷயங்களுக்கு தீர்வு காண முடியும் என்று சொல்ல வேண்டிய முஸ்லிம் சமூகம், இஸ்லாமிய கலாச்சாரத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய முஸ்லிம் சமூகம் 2012 கடைசி இரவிலே 2013 ஆண்டு துவங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், முஸ்லிம்களுக்கு என்று ஒரு காலண்டர் கிடையாது, ஹிஜ்ரி ஆண்டு தான் முஸ்லிம்களுக்கு உரியது என்று. இன்றைக்கு ஒரு சமூகத்தில் ஒரு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கு சம்பந்தமே இல்லாத, முஸ்லிம்களுக்கு துளி கூட தொடர்பில்லாத ஒரு புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வேண்டி குர்ஆன் ஷரீஃபை ஓதி காட்டி மற்றவர்களுக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய என்னருமை முஸ்லிம் சமூகமே, நம்முடைய முஸ்லிம் சமூகத்து பெண்கள் கன்னியாகுமரியினுடைய பீச்சில் போட்ட ஆட்டத்தை நாம் பார்த்திருக்கிறோமா? என்ன ஆச்சு? மிகப்பெரிய கேடு கட்ட ஒரு அவலச்சூழல். முஸ்லிம்களுக்கு புத்தாண்டை கொண்டாடுவது யார்? முஸ்லிம் பெண்கள், அதுவும் இஸ்லாமிய அடையாளத்தோடு. அன்றைக்கு கன்னியாகுமரிக்கு சென்ற சகோதரர்கள் சொன்னார்கள், எல்லாம் பர்தா அணிந்த பெண்மணிகள் இஸ்லாமிய அடையாளத்தோடு புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் அடங்கி இருக்க வேண்டும், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு என்று குர்ஆன் சொன்னதற்கு பின்னால் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வேண்டி மனைவி மக்களை அழைத்து செல்லக்கூடிய கன்னியாகுமரி பீச்சில் இருந்து சினிமா பாடல்களுக்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரா, நீ எப்படி உன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? இஸ்லாமிய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய முஸ்லிம் சமூகம் இஸ்லாமிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு மாற்று மத கலாச்சாரத்தில் மூழ்கி கொண்டு உலகத்திற்கு பறைசாற்றுகிறது. என்ன சொல்லுது? நாங்களும் கீழ்மட்டமானவர்கள் தான், இந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இன்றைக்கு குர்ஆனும் ஹதீஸும், குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டமும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சட்டமும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாத எந்த ஒரு சமூகமும் சீரான செம்மையான வாழ்க்கையை வாழ முடியாது என்பதை இன்றைய ஜும்மாவினுடைய விஷயமாக நாம் எடுத்துக்கொள்வதோடு, இதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய நாம் மேலை நாட்டு கலாச்சாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு இஸ்லாமிய கலாச்சாரம் தான் வேண்டும் என்று உலகம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது, என் அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு மேலை நாட்டு கலாச்சாரங்களில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய மகிமையை இந்த சமூகத்திற்கு போதித்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து உணர்ந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய பொருத்தம் பெற்ற நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக என்ற நல்ல துஆவோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.